Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுவும் தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். ஏன்னா நம்மளுடைய ராசியே தமிழ் மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் இயங்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ஜோதிட முறையே இல்லையா, சூரியனை அடிப்படையாக வைத்து தான் நகர்கிறது. அப்போ இந்த சூரியனை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு மாதம் சூரியன் நகரக்கூடிய நகர்ச்சியை வைத்து இந்த மாதம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு அனுமானத்தோடு நாம் ராசி பலனை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன் குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நடக்குமா நடக்காதா, கண்ணு கட்டி விட்ட மாதிரியே இருக்கு, 7.5 சனி நடக்குதுன்னு தெரியுது, நடக்கலன்னு தெரியுது, திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது, என்னதான் பண்ணுறதுனே தெரியல, ஜெயின்ட் வில் வேற எனக்கு மட்டும் பாதியிலேயே மேலே நிற்குது, கெட்டி பார்க்கவும் பயமாக இருக்குது, சுத்தமா சுத்தாதா வாழ்க்கை சக்கரம் அப்படின்ற மாதிரி கேள்வியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கினிய கும்பராசினியர்களே, சுத்த வச்சிருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறது என்றால், அல்லல்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. கிளியர், ஒரே வார்த்தையில் சொல்லணும், அவ்வளோதான், ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம். 5ஆம் இடத்துல குரு அப்படியே அதே மாதிரி தான் பொசிஷனில் இருக்காரு. பார்த்தா தலைக்கு மேலே ராகு வச்சுட்டு சூப்பராக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கீங்களா? அப்படியே இப்படிக்கா வந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது செவ்வனே தான் வேலையை தெளிவாக செய்கிறாரு. வீட்டுக்காரர் சொன்ன பேச்சு கேட்க விடுறதில்ல, வீட்டுக்காரம்மா சொன்ன பேச்சு கேட்க விடுறதில்ல, ஏத்தாப்பில் இருக்கவங்க மதிக்கிறது இல்லை, நம்ம யாரையும் மதிக்கிறது இல்லை, என்னவோ நடக்குது, மர்மமா இருக்குதுன்ற மாதிரியே போகுது. இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மாசமே அப்படிதான் போகுது கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த மாசமும் அப்படிதான் போகுது. ஏன்னா பிளானட்லாம் அப்படிதான் இருக்கு, ஒன்றும் பெருசாலாம் சேஞ்ச் ஓவர் ஆகலை. என்ன செவ்வாய் அங்கேதான் உட்காந்துருக்காரு. நம்ம இந்த புதன், இந்த சுக்கிரன், இந்த சூரியன், இவங்க மட்டும்தான் அப்படியே பொசிஷனை மாற்றி ஏதோ ஒன்று உங்களை வாழ்விக்க வரப்பான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகிறது என்றால், 7ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது வெல் அண்ட் குட், சூப்பர். யாரெல்லாம் கும்பராசினியர்களாக இருக்கலாம், ஒரு விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பௌஸ் யாராவது தொழில் செய்கிறார்களா, செம்மையாக இருக்க போகிறாங்க இந்த மாதம். மிஸ்டர் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார். யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ, நீங்கள் சும்மா போனால் கூட கூப்பிட்டு சல்யூட் அடிக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்க போகிறது, நிறைய ஞானம் கிடைக்க போகிறது, நிறைய யோகம் கிடைக்க போகிறது, நிறைய பூர்வ புண்ணியத்தை அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நான் தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி உட்கார போகிறீங்க. குலதெய்வத்திற்காக சில விஷயத்தை மேற்கொள்ள போகிறீர்கள். அங்கே போகாட்டியும் வீட்டில் நான் ஏதாவது பண்ணுவேன், குலதெய்வத்தை ஏதாவது கொடுத்துருவேன், குலதெய்வத்தோட கனெக்ட் ஆக போகிறீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஸ்பௌஸ் மூலமாக இருந்த தடையெல்லாம் விளங்கி அப்படியே அன்பு, ஆதரவு, கருணை, காதல் எல்லாம் பொங்கி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்க போகிறது. சூப்பராக இருக்குது. நிறைய குழப்பம், மனசை நீங்களா போட்டு குழப்பிக்கிறீங்களோ, நாங்கள் எங்கள் மேடம் குழப்புறோம், நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம், பிளானட் ஆங்கிளை போட்டு குழப்புது அப்படின்னா கொஞ்சம் கேது அந்த வேலையை தான் பண்ணிட்டு தான் இருக்கார். எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லாருக்குமே இப்படி தானன்ற மாதிரியோட கேள்வியோட தானே ஓடிட்டுருக்கீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு மட்டும்தான் அப்படி, அதனால் பெருசாக கவலைப்படாதீங்க, பழகிடும். வேறு ஒன்றும் எனக்கு என்னத்தான் நான் சொல்ல, இருக்கிற பொசிஷன் இப்படி தான் இருக்குது. அக்செப்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறனால தானே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ஏன்னாலும் நம்ம அந்த ஒரு வார்த்தையை வச்சு தானே எல்லா வாழ்வியலும் கடந்து கொண்டிருக்கிறோம். ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 4 விஷயத்தில் கவனம் தேவை. 1 உங்களுடைய ஹெல்த்து, 2 உங்களுடைய மென்டல் ஹெல்த்து, 1 ஃபிசிக்கல் ஹெல்த்து, 1 மென்டல் ஹெல்த். ஓகே, 3வது ஃபினான்ஷியல், 4வது அண்டை அயலாருடன் பேசுகிற பேச்சில் கவனம் தேவை தேவை தேவை. அவ்வளோதான், 4 விஷயம் இன்ட்டு போட்டு குறித்து வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரங்களே இந்த தடவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் சில கொஞ்சம் சங்கடங்களை ஃபேஸ் பண்ண வரலாம், கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு தயவு செஞ்சு நோ நோ நோ. ராகு தலைக்கு மேலே உட்காந்துட்டு குருவோட உட்காந்துட்டு வேற மாதிரி உங்களை இயக்குவார். ஒரு நாளில் நான் கோடீஸ்வரன் உங்களை ஆக்கி தீருவேன்னு ராகு கங்கணம் கட்டிட்டு அழிவார். தேவையில்லாத மனிதர்களோடு உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கத்தெல்லாம் உண்டாக்குவார். இறை வழிபாட்டின் மூலமாக மட்டுமே தான் அதை சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நகருங்கள். எனக்கு தெரிந்து நிறைய பேர் விநாயகரை பிடிச்சிக்கோங்க. நிறைய விநாயகரோட எனர்ஜி உங்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது. எனக்கு பார்க்கும்போது நிறைய கும்பராசிக்காரங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் வீட்டை தாண்டியோ இல்லை வீட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயோ விநாயகர் இருக்கும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் போடும். இல்லை நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் அந்த மாதிரியான விநாயகர் உருவத்தோடு தான் இருப்பீங்க. ஓகே, கூல். இல்லை அந்த நினப்பு உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்குது. விக்னங்களை களைபவர் தான் விநாயகர். நிறைய விக்னங்கள் எல்லாம் தவிடுபடியாக போகிற காலகட்டம் தான். ஹெல்த்து மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்காரோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்களா ஏதாவது போட்டு யோசிக்காதீங்க, எல்லாமே நல்லது தாங்க நடக்க போகுது. என்னத்தை பெருசாக பண்ணிட போகிறாங்க, மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், பணம் எடுத்துக்க முடியுமா, மரியாதை எடுத்துக்க முடியுமா, நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை பண்ணிட்டு போகிறா விடு அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா என்னடா அது,
இந்த பிள்ளை என்ன பண்ணாலும், இந்த பையன் என்ன பண்ணாலும் பேசாமல் இருக்காங்களேன்ற மாதிரி பிளானட்டே ஒரு மாதிரி யோசிக்கும். இடுமைக்கு இடுமை செய்வார்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த மாதிரி இடுமைக்கு இடுமை கொடுக்க போறீங்க, துன்பத்துக்கே துன்பம் கொடுக்க போறீங்க, தடவை டஃப் கொடுக்க போறீங்க. சூப்பராக இருக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க, ஓகேவா? நடப்பை வெல்லும் நல்லவையா நடக்க போகுது. நிறைய அந்த சனிராகுவோட காம்பினேஷன் என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது. நிறைய சர்வீஸ் ஓரியன்டான ஒர்க் பண்ண போறீங்க. 6ஆம் இடம் அழகாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னதான் ராசிநாதன் வக்கரமாகி 2ஆம் இடத்துல இருந்தாலும் வருமானம் வர இடத்துல ஏதாவது தடை வருமானம் இல்லை, வாயால் வடை சூடுவீங்க, அவ்வளோதான். அதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. தேவையில்லாமல் நீங்களும் டென்ஷன் ஆகி அடுத்தவங்களையும் டென்ஷன் படுத்தாதீங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது. இந்த உண்மை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்களா இதுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க. சொல்லி திருந்துனா திருந்துட்டோம், இல்லாட்டி அவங்க போக்கில் விட்டுருங்க. அவங்களுக்கு என்ன வச்சிருக்கோ அதான் நடக்க போகுது. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் வருத்தப்படுறது எனக்கு தெரியுது. பிளானட் அந்த வேலையை செவ்வளே செய்யணும்னு எனக்கு புரியுது. அதனால தான் சொல்கிறேன். அதனால் யாரையும் மாத்திரத்துக்காண்டி நீங்கள் பிறக்கலைன்ற உண்மையை தெரிந்து கொண்டு விட்டீர்களே, ஆனால் கும்பராசிக்காரர்கள் பயங்கரமான ஒரு மேன்மைக்குள் போய் விடுவீர்கள். அவ்வளோதான், ரொம்ப கிளியர். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தாரக மந்திரத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீடு அமானுஷங்களை எப்படி அள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் கும்பம். அந்த இடத்துல வர ராகு வந்து உட்காந்துருக்காரு. எவனுக்கு அவன் வச்சுட்டானோ இவன் வச்சுட்டானோ, அந்த எலுமிச்சம்பளை உருட்டிட்டா இந்த எலுமிச்சம்பளை உருட்டிட்டா, அப்படிலாம் தேவையில்லாத தாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம உட்காந்து முருகான்னு சொல்லி ஒரு விபூதி கொடுத்தாலே அடுத்தவன் சரியாக போவான். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்குது. மீன்ஸ் கும்பராசிக்காரங்கிட்ட நீங்கள் போய் அடுத்தவங்களுக்குலாம் கலங்கிடலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சூப்பராக தான் இருக்க போகிறீங்க. சில பிளான்ட்ரி பொசிஷன் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறது, அவ்வளோதான். அதனால் 7ஆம் இடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார், அதோடு சேர்ந்த கேது ஸ்ட்ராங்காக இருக்கார். 10ஆவதுக்கு இந்த 6ஆம் வீட்டு அதிபதி வேற வந்து 7ல் உட்கார போகிறாரு. ஸோ அப்போ உங்களுடைய கணவருக்கோ இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கோ சின்ன சின்ன கடன், நோய், வம்பு வழக்க கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கலாம். இல்லை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் சின்ன சின்ன அப்படி எதுக்கு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு ஊழல், அந்த மாதிரி சின்ன சின்ன ஊழல் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. எப்பயுமே அப்படி தான் போகுதுன்னா ரொம்ப சந்தோஷம். மென்டலி ரெடி ஆகிட்டீங்க. நான் சொல்லி நீங்கள் வந்து சரியாகணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த தடவை கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு மொத்தமாக வெள்ளை பொருளை ஆர்டர் கொடுத்துருங்க. இப்பயே கொடுத்துருங்க. இனி வர காலகட்டங்களில் கண்டிப்பாக அது தேவைப்படும். ஓகே, ஃபைன். இட்டாருக்கு இட்டா பண்ணன்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாம் சரியாக போகுது. ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். ராகுக்கு ஏதோ ஒரு சர்ஜரி இல்லை ஏதோ ஒரு கத்தி வைக்கிற தனத்தை வந்து இண்டிகேட் பண்ணிவிடுவார். அது எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நானும் மீனாட்சி வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து கொஞ்சம் இறை வழிபாட்டின் மூலமாக மட்டுமே இந்த மதத்தை கடத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி சூப்பராக இருக்க போகுது. அதீத ஞானம், அதீத அன்பு, அதீத அக்கறை, ரொம்ப டீப் நாலேஜ், ரொம்ப பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுது, இறையோடு கனெக்ட் ஆகுது, ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது, நிறையா வந்து பிரபஞ்ச ஆற்றல். ஏன்னா கேது சூப்பராக 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. எதிர்பாலினத்தவர் மூலமான ஒரு ஈர்ப்பு, எதிர்பாலினத்து மூலமான ஒரு விஷயம் நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கவனம் இந்த 3 விஷயத்தில் மட்டும் இருந்தால் போதும். மற்ற எல்லாத்துலேயுமே நல்லா இருக்க போகுது. படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போகிறீங்க. நிறைய பேர் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனிராகு சேர்க்கை ஃபாரினில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். செப்டம்பருக்கு மேலே டைம் பீரியட் அல்டிமேட்டாக இருக்குது கும்பத்திற்கு. ஓகே, கூல். நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை தான். கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போங்க. இந்த நேரத்தில் அவங்க அப்படி பேசுகிறாங்க, அவ்வளோதான். எப்பயும் அப்படியே இருக்க போகிறாங்க, நம்ம வீட்டுக்காரங்க தானே அப்படின்ற ஒரு இதோடு இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையிலேருந்து இது பண்ணிடலாம். நம்ம மன்னிச்சிடுவோமே, ஏன் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம எல்லாருமே ஜீசஸ் ஆகிடுவோம் என்ன, அந்த மனப்பான்மையோடு இந்த வீடியோவை கடந்துட்டிங்கன்னா வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் வரப்போகிறது இல்லை. ஓகே, நீங்கள் 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். ஹெல்த்தில் கவனமாக இருங்க, மணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க, அடுத்தவங்ககிட்ட பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க, யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. ரகசியம் பரம ரகசியமாகவே இருக்கட்டும். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு விஷயத்த சொன்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அதுக்கு வாய்க்கு அவுள் பொறி மாதிரி ஆகிடும். யார்கிட்டையும் எதை பற்றியும் பேச வேண்டாம். எது நடக்குதோ அது எல்லார் வீட்லேயும் எல்லா ஓட்டையும் இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை. அதனால் நான் ரொம்ப தெளிவாக இந்த வயதுக்காரருக்கு சொல்கிறேன்னா, இந்த விஷயம்லாம் நடக்க போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, கிளியர். நீங்கள் 60 வயதை தாண்டிய கும்பராசிக்காரங்களாக இருந்தால் தயவு செஞ்சு கத்தி வர்றதுக்கான யோகமாக இருக்குது, கத்தியில் கட் பண்ணுறதுக்கான யோகமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து கிச்சனில் வேலை பாருங்கள். இல்லை ஆண்களாக இருந்தால் போயிட்டு வர இடத்துல கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. கொஞ்சம் செருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பேர் செருப்பு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், கருமா கலந்துச்சுன்னு நினச்சிக்கலாம். அதுக்காக நீங்களாக விட்டுட்டுலாம் வரக்கூடாது. ஓகேவா? அதுவாக போகும். நிறைய பேருக்கு செருப்பு தொலைஞ்சு போகும். தொலைஞ்சு போச்சுன்னா அப்படியே மொத்தமாக வந்து பிடிச்ச பீடையெல்லாம் விட்டு போகுதுன்னு அர்த்தம். பெருசாக கவலைப்பட வேணாம், நல்லா இருக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த முறை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் எனக்கு நல்லவையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் வரும் என்று பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன்,
கொஞ்சம் இந்த காவல் தெய்வங்களுடைய வழிபாடு தேவைப்படக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் பைரவர் மாதிரி, கருப்பசாமி மாதிரி, முனியாண்டி மாதிரி, உங்கள் குலதெய்வத்தோட காவல் தெய்வங்கள், இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபாடு, கொஞ்சம் உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு உங்களை உச்சத்திற்கு கொண்டு போய் வைக்கும். உக்கிர தெய்வ வழிபாடு தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே ஆரம்பம். இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க? நிறைய ஊஞ்சல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நிறைய ஊஞ்சல் பார்க்குறது, பார்க்கில் வந்து ஊஞ்சல் பார்க்குறது, ஊஞ்சலில் போய் சும்மா அதை உட்காந்துட்டு வர்றது, ஊஞ்சல் ஆட்டி விடுறது, ஊஞ்சலோட ஏதோ சம்மந்தம் இல்லை ஒரு அம்பாள் ஊஞ்சலை உட்காந்து ஆட்டுறதை பார்க்குறது, இல்லை நீங்கள் ஊஞ்சல் வந்து வீட்டில் இது பண்ணுறதுன்னு ஊஞ்சலோட கனெக்ட் ஆக போகுது. ஊஞ்சலோட கனெக்ட் ஆகுச்சு அப்படி என்றால் இப்படி போயிட்டு வர்றது தான் வாழ்க்கைன்றதை நான் காட்டிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் அமைதியாக இருப்பா, எல்லாம் சரியாக போயிடுறது பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சூப்பராக இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. மேன்மையாக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க, சௌகரியமாக இருக்க போகிறீங்க. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க.